இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000களில் சிறந்தோ. உம்மை போல அழகானவர் இல்லப்பா. 10,000களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000களில் சிறந்தோ. 10,000களில் சிறந்தோ. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் எங்களை அழைங்கப்பா. என் பிரியமே, அந்த ஒரு வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். கேட்டு அவர் பின் கேட்டு அவர் நாள் உங்க சத்தம் ஓடிடுவே. அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் மகிழ்ந்து. நேசர் என்னுடையவரே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000களில் சிறந்தோ. 10,000களில் சிறந்தோ. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பில் சாய்ந்திடும். யாரும் உணர்ந்தவர்களா? வேற எது வேண்டாம். நேசர் உங்க மார்பு மாத்திரம் எங்களுக்கு போதாண்டவர். யோவானை போல உங்க மார்பிலே சாய்ந்து மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, மணவாளியே வா என்பாரே. நானும் செல்லுவேன், நானும் செல்லுவேன். அவர் என்னை கூப்பிடும் பொழுது நான் செல்ல ஆயத்தமாயிருக்கணும். மணவாளியே வா என்பாரே, நானும் போவேன் அவரோடு. நானும் செல்லுவேன் அந்நேரமே. அவர் வரும் பொழுது யாரெல்லாம் யோவானை போல, இன்றைக்கு யாரெல்லாம் யோவானை போல அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்துதான் என் மணவாளியே, என் மணவாட்டி சபையே வா என்று அழைக்கிற தேவ சத்தம் கேட்கும் பொழுது ஆயத்தமாயிருந்தால் மாத்திரம் தான் நம்ம போக முடியும். நாம் செய்கிற ஆராதனை, நாம் படுகிற பிரயாசம் எதுவும் வீணாய் போய்விடக்கூடாது. தேவனுக்காய் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிப்போம். சாட்சியாய் வாழ ஒப்பு கொடுப்போம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய் மாறுவோம். அநேகருக்கு தேவனுடைய இரட்சிப்பை அறிவிக்கிறவர்களாய் மாறுவோம். சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் அவருடைய அழகை வர்ணிக்கவே முடியாது. 10,000 10,000களிலே சிறந்தவர். 10,000களில் சிறந்தோ. அவ்வளவு அழகு நிறைந்த தேவன் சிலுவையிலே அழகை இழந்தார். நம்முடைய அழகை இழந்தார். அலங்கோலமாய் நமக்காய் மாறினார். அவருடைய முகமெல்லாம் கிழிக்கப்பட்டது. அவருடைய தலையிலே முள்முடி சூடப்பட்டு அந்த முட்கள் எல்லாம் அவருடைய தலையிலே இறங்கினது. அவருடைய மார்பிலே விழாவிலே
ஆத்மனே முதுகிலே கசை அடிகளினாலே ஈட்டியினாலே குத்தப்பட்டார். ஹalleluya நமக்காய் அழகை இழந்த தேவன் அவர். ஹalleluya நாம் அவருக்காய் எதை இழந்திருக்கிறோம்? ஹalleluya அவருக்காக இந்த பூமியிலே ஒன்றை நம்ம இழக்கலைன்னா ஹalleluya அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை இழக்கிறீர்களோ அதை ரட்சித்துக் கொள்ளுவீர்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களை விட்டு விலகுவோம். தேவனை மாத்திர உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவோம். பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாள் அவர் நம்மை வழி நடத்த போதுமானவராயிருக்கிறார். தேவனை பிரியப்படுத்துவோம். மனுஷரை பிரியப்படுத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு எல்லாம் இந்த பூமியோடு அழிந்து போகிற காரியங்கள். நித்திய நித்திய காலமாய் அவர் மாத்திரம்தான் நம்மோடு கூடவே இருக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய், அந்த தேவனோடு கூட வாழும்படியாய் ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடப்போம். தேவனை நெருங்கி சேருவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவரே, இப்பொழுது ஒப்பு கொடுத்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆளுகை செய், வழி நடத்தும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீதியான ஒவ்வொரு வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே.